எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உடல் எடையை குறைக்கிற ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு ராகி மாவு அரை கப்பும் ஓட்ஸ் அரை கப் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்திருக்கேன். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளரி விதை, அப்புறம் பூசணிக்காய் விதை, அரை கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சுக்கு பொடியும் 2 ஏலக்காய், கொஞ்சம் காஞ்ச திராட்சை. இதுதான் நம்மளுக்கு தேவையானது. இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் பண்ண வேணால் தீஞ்சிடும். லைட்டாக பண்ணிவிட்டு அதை மிக்சியில் அதில் போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க அந்த ஓட்ஸு எல்லாம் சேர்த்து நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இது கூட இந்த ராகி மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் இப்போ சால்ட்டு சேர்க்குறேன். ரொம்ப வேண்டாம், அப்போ இனிப்பு தூக்கலாக தெரியும், அதுக்காக தான். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த நட்ஸை, இது கூட பாதாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு பாதாம் போடலை. அது ரெண்டும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற அந்த சுக்கு பொடி, திராட்சை, இதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எடுத்து வச்சுக்கிற அந்த வெல்லத்தை எடுத்து வச்சுக்க அளவோட டபுள் அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவெல்லாம் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ நல்லா வறுத்த உடனே எடுத்து வச்சுக்கிற அந்த வெல்லம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்க்கணும். இப்போ ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எடுத்து வச்சுக்கிற தண்ணி சரியான அளவாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு இது எல்லா தண்ணியும் இது ஊற்றி முடித்த பிறகு நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி மாவு மிக்ஸ் ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஒரு மூடி போட்டு அதை நல்லா ஆற வச்சுருங்க. கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் லேசாக சூடு இருக்கும்போது எடுத்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொழுக்கட்டை கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். அதனால தான் இது ரொம்ப ஆறாமல் கொஞ்சம் லைட் சூடு இருக்கும்போதே நான் இதை பிசைஞ்சிட்ருக்கேன்னு. அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் கொழுக்கட்டை. இதுக்கப்புறம் தேங்காய் துருவல் இல்லைன்னா தேங்காவை பொடி பொடி நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் துருவல் வேணாட்டா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிட்றதா இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நல்லா கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் துருவலை. அதுக்கப்புறமா அதில் சேர்த்திங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ பிசைஞ்சு வச்சதை நல்லா கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டு ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா சூப்பரான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இது ரொம்ப டயட்டுக்கு ரொம்ப சிறந்த உணவு. இது டயட்டில் இருக்கிறவங்க இதை அடிக்கடி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா டெய்லியுமே பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராகவோ சேர்த்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.